ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு கஷாயம் தான் பண்ண போகிறோம். இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸ் இதை குழந்தைங்களுக்கு கொடுங்க, சளி பிடிக்காது. இது துளசி எடுத்திருக்கேன். துளசி வந்து ஒரு குத்து அளவு எடுத்திருக்கேன். ஓமவல்லி இலை, இது வந்து ஆடு தொடா இலைன்னு சொல்லுவாங்க. இது வெத்தலை ஒரு 3 வெத்தலை எடுத்திருக்கேன். இது எல்லாமே வீட்டில் விளைஞ்சது தான். சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன். ஒரு பூண்டு தட்டி வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு அரை இன்ச்சு அந்த சைஸே தட்டி வச்சுருக்கேன். மிளகையும் கட்டி காயத்தையும் நல்லா நுணுக்கி வச்சுருக்கேன். அப்புறம் உப்பு மஞ்சத்தூள், அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரெடி பண்ணிடலாம். இப்போ நான் இந்த கிளாஸ்க்கு ஒரு 2 கிளாஸ் தண்ணி விட்டுருக்கேன். 2 பேருக்கு வேணும். அப்போது 1 கிளாஸ் வற்றணும். 1 கிளாஸ் நல்லா வற்ற விட்டுருங்க. இப்போ நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த வெத்தலையை நல்லா அப்படி கிழிச்சிட்டு உள்ள ஆட் பண்ணிடலாம். அப்புறம் சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இலையை ஃபுல்லாக நல்லா கிழிச்சு போடுங்க. அப்போ தான் அது உள்ள சாறு நல்லா இறங்கும். ஓமவல்லி இலை, துளசி வந்து அப்படியே இந்த காம்போடையே போடுங்க. அந்த காம்பு இல்லாமல் இலையை மட்டும் போட வேண்டாம். இப்போ மஞ்சத்தூள், உப்பு 2 ஆட் பண்ணிடுறேன். இப்போ மிளகு கட்டி காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வற்றணும். நல்லா 1 கிளாஸ் அளவு வற்றணும். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி நல்லா கொதித்து வற்றணும். 1 கிளாஸ் அளவு வற்றணும். குழந்தைங்களுக்கு சளி இல்லை நமக்கோ சளி, தலைவலி இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை ட்ரை பண்ணுங்கள். இதோடு நம்ம தூதுவளையும் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இப்போ தூதுவளை இல்லை, அதனால் நான் தூதுவளை சேர்த்துக்கல. தூதுவளை உங்கள்கிட்ட கிடச்சா தூதுவளை இதோடு சேர்த்துக்கோங்க. அதுவும் சளியை எடுத்துரும், குழந்தைங்களுக்குள்ள சளியை. காயம் எதுக்கு போடுறோன்னா, அந்த குழந்தைங்க அடிக்கடி வயிறு வலிக்குது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதனால் கட்டி காயம் வந்து சேர்க்குறோம். மேக்ஸிமம் கட்டி காயம் சேர்த்துக்கோங்க, தூள் காயம் வந்து சேர்க்க வேண்டாம். நீங்கள் இஞ்சிக்கு பதில் சுக்கும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி 3ஐயும் நல்லா தட்டி போட்டுக்கோங்க. மிளகையும் அது மாதிரி நல்லா நுணுக்கிக்கோங்க. ஒன்றுக்கும் பாதியாக இடிச்சுக்கணும். கட்டி காயத்தை வந்து அப்படியே போட்டோம்னா அது வந்து கட்டியாக அப்படி கிடக்கும், கரையாது. அதனால தான் நான் வந்து நுணுக்கி போட்டிருக்கேன். இப்போ நல்லா இது கொதிக்கட்டும், நல்லா சுண்டி வற்றட்டும். இந்த மாதிரி பொங்கி மேலே வரும்போது நல்லா ஒரு ஸ்பூனாவது கரண்டியாவது வச்சு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி காயம், இதுதான் கட்டி காயம். இந்த காயத்தை தான் நான் வந்து அப்படி முழுசாக போடாமல் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். இந்த மாதிரி பொங்கி மேலே வரும்போது நல்லா ஒரு ஸ்பூனாவது கரண்டியாவது வச்சு நல்லா அப்படி கலக்கி விட்டுக்கோங்க. கட்டி காயம், இதுதான் கட்டி காயம். இந்த காயத்தை தான் நான் வந்து அப்படி முழுசாக போடாமல் கொஞ்சம் தட்டி போட்டிருக்கேன். கஷாயம் இப்போ நல்லா வத்திருச்சு. 1 கிளாஸ் அளவு வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிடலாம்.
ஃபில்ட்ரு பண்ணுறேன். இப்போ ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணுறேன். பாருங்கள், கரெக்டாக ஒரு கிளாஸ் இருக்குது. இப்போ இதோட தேனாவது பனங்கற்கண்டாவது போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இந்த கஷாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீக்லி த்ரைஸ் வந்து இதை குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள். டியூஸ்டே, தேர்ஸ்டே, சண்டே இந்த 3 நாள் வந்து இந்த கஷாயம் இந்த உடம்புக்கு எதுவும் நல்லது எதுவும் பண்ணணும் அப்படின்னா இந்த 3 டேஸில் பண்ணுங்கள். நல்லாயிருக்கும், நல்ல ரிசல்ட் இருக்கும். ஏதாவது புதுசாக ஆரம்பிக்கணுன்னா கூட இந்த 3 டேஸில் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். இப்போ இந்த கஷாயத்தில் பனங்கற்கண்டாவது தேனாவது ஆட் பண்ணி நம்ம இப்போ குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நம்ம கொடுக்கலாம், இதை அப்படியே குடிக்கலாம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இனிப்பு சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் பனங்கற்கண்டாவது தேனாவது ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.